நம்ம வந்து நம்ம பண்ண சின்ன தப்பாலதான் வந்து பெரிய தப்பெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம ஆசிரியர்கள் சொல் பேச்சு கேட்கணும், நம்ம அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அம்மா அப்பாவோட கஷ்டம் கொடுத்து நம்ம வந்து படிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிக்கிற வயசுல வந்து படிக்கிறது மட்டும்தான் பண்ணணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டீச்சர்ஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருக்காங்க நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனை இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்மளோட ஓடிபி வந்துட்டு யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. அதே மாதிரி லிங்க் ஏதாவது வந்தாலும் வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து டச் பண்ணக்கூடாது. நம்ம வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ண நம்ம வந்து பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணணும். முடிஞ்சாலும் வந்துட்டு ஃபோன் பார்க்கறது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட வயசானவங்களுக்குலாம் வந்துட்டு டச் ஃபோன் வந்து வாங்கி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்துட்டு ஏதாவது லிங்க் வந்துச்சுன்னா அதை வந்து தெரியாம டச் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு வந்து காசு போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல பாதிக்கப்பட்ட வந்துட்டு 1930 அப்படின்ற போனுக்கு வந்து அப்படின்ற நபருக்கு வந்து போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து +2 வரையுமே வந்து நம்ம வந்து போன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஏதாவது படிக்கிறதா இருந்தா வந்துட்டு நம்ம அம்மாட்ட வந்து வாங்கி பார்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு போன் வந்துட்டு யூஸ் பண்ணணும். அதே நம்ம வந்து தப்பா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்துட்டு காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் போன்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன். அதே தப்பாலாம் யூஸ் பண்ண